Friends, welcome to Max Note channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மெட்ரிக் ஆன் எ சர்ஃபேஸ் த ஃபண்டமெண்டல் ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா வி அப்படிங்கிறது வித் கிவன் சர்ஃபேஸ். நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்லேயே இந்த ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா விங்கிற டெஃபினேஷன் தான் பார்த்துருப்போம் differential ஜாமெட்ரியில். Let the parameters u, v be the functions of a single parameter t. இந்த ஃபங்க்ஷனுக்கு இது சிங்கிள் பேராமீட்டர், இந்த சிங்கிள் பேராமீட்டருக்கு இது ஃபங்க்ஷன். லெட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ ஆஃப் டி கமா வி ஆஃப் டி. இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதுகிறோம். அதே தான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறதே தான். இது வந்து இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எ சிங்கிள் வேரியபிலிட்டி அண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் எ கர்வ் ஆன் த சர்ஃபேஸ். தெரியும் இந்த ஃபார்முலாவே கர்வ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. கர்வ் வந்து சர்ஃபேஸில் தான் இருக்குது with t as a parameter. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்க் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் த பேராமீட்டர் t is given by இந்த ஆர்க் லென்த்துக்கு வந்து நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ds by dt whole square equal to dr vector by dt dot dr vector by dt. அதில் டபுள் டைம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஈக்குவல் டு dr vector by dt whole square. இப்போ dr vector by dt வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் நமக்கு என்னென்னா யூலையும் விலையும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். dou r vector by dou u into du by dt plus dou r vector by dou v into dv by dt. ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த dr by dtக்கு வந்து இது ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ds by dt ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஹோல் ஸ்கொயர். இது வந்து a ப்ளஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆர் வெக்டர் டாட் ஆர் வெக்டர் வந்து ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எஃப் வந்து என்ன அப்படின்னா r1 வெக்டர் டாட் r2 வெக்டர், ஜி வந்து r2 வெக்டர் டாட் r2 வெக்டர். அப்போ ஜி வந்து r2 வெக்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும், இ வந்து r1 வெக்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ இந்த இஎஃப்ஜி இதெல்லாம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எழுதணும்னா ds by dt ஹோல் ஸ்கொயர் வந்து ds ஸ்கொயர் ஷார்ட்டாக எழுதியிருக்கோம். r1 டாட் r1 வந்து இ. அப்போ du by dt வந்து du ஸ்கொயர். அதே மாதிரி ப்ளஸ் 2f du dv ப்ளஸ் g இன்ட்டு dv ஸ்கொயர். டெஃபினிஷன் இந்த டிஃப்ரென்ஷியபிள் குவாட்ராட்டிக் ஃபார்ம் இந்த ஈக்குவேஷன் தான் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம்னு சொல்லலாம், இல்லைன்னா மெட்ரிக் ஆன் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அதை யூஸ்வலாக நம்ம என்ன எப்படி டினோட் பண்ணணும்னா கேபிட்டல் ஐயால் நம்ம டினோட் பண்ணணும். நோட் 1, இந்த எக்ஸ்ப்ரெஷன் அதாவது ds ஸ்கொயருங்க அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் t. அதாவது அந்த பேராமீட்டர் வேல்யூ வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது. இண்டிபெண்ட்னா அன்லிமிட்டட்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் த infinitesimal distance between 2 points with parameter u, v and u plus du, v plus dv on the surface. அதாவது அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கணக்கிட முடியாது, அது எந்தெந்த பேராமீட்டரில் இருக்குது அப்படின்னு u, vலேருந்து u plus du, v plus dv வரைக்கும் இருக்குது. p and q be the two neighboring points on the surface. அந்த ரெண்டு பாயிண்டில் பொசிஷன் வெக்டர்ஸ் என்னென்னா ஆர் வெக்டர் பிக்கு, க்யூக்கு வந்து ஆர் வெக்டர் ப்ளஸ் டிஆர் வெக்டர். ப்ரீவியஸ் லைனே பார்த்தோம், பேராமீட்டர்ஸ் எது கூட கரஸ்பாண்ட் ஆகிருக்குன்னா u, v அண்ட் u plus du, v plus dv. இப்போது dr vector equal to dou r vector by dou v into du plus dou r vector by dou v into dv. இதுதான் வந்து dr வெக்டரோட ரெப்ரசன்டேஷன். அப்போ dou r by dou இங்கிறது r1 வெக்டர், அதே மாதிரி dou r by dou இங்கிறது r2 வெக்டர். ரெண்டு நெய்பரிங் பாயிண்ட்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ரெண்டு நெய்பரிங் பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் dr வெக்டர் கூட ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ds ஸ்கொயர் ஈக்குவல் டு dr வெக்டர் டாட் dr வெக்டர் ஈக்குவல் டு dr வெக்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த dr வெக்டர் அப்படிங்கிறது வந்து r1 வெக்டர் du ப்ளஸ் r2 வெக்டர் dv ஹோல் ஸ்கொயர். அதோட a ப்ளஸ் b நம்ம ஃபார்மேட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்த மாதிரி கிடைக்கும். ds denote the length of the elementary arc joining. அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, u, vலேருந்து u ப்ளஸ் dv, v ப்ளஸ் dv வரைக்கும் ஒரு லைன் ஜாயின் ஆகுது, அது வந்து ஆர்க் லென்த் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ds ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவே தான், அந்த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா தான் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணிடணும்னா ds ஸ்கொயர்னாலே ds பை dt ஸ்கொயர் தான். அதேமாதிரி du வந்து du பை dt, dv வந்து dv பை dt கிடைக்கும். இதை வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து இந்த சைடு வரும்போது இன்டெக்ரல் ஆயிரும் t to t0.
அதே மாதிரி இந்த ஸ்கொயர் வந்து இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அப்போ ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா இதுதான். நெக்ஸ்ட் நோட், ds is no longer a perfect differentiable in the sense that there exists no function phi of u comma v such that ds by d pi. அதாவது இந்த டிஃபரன்ஷியல் அந்த நோ லாங்கர் ஏ பர்ஃபெக்ட் டிஃபரன்ஷியபிள்னா அங்கே ஃபங்க்ஷனே நடக்கலைன்னு அர்த்தம். அப்போ வந்து நமக்கு நல்லதாக கிடைக்கும். ds equal to d நல்லன்னு நினச்சிக்கலாம். The square root of the first fundamental form gives the length, அதாவது இந்த square root of the first fundamental form வந்து gives the length of modulus of dr vector அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னு நம்ம சொல்லலாம்னா மெட்ரிக் ஆஃப் த சர்ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் ஸ்கொயர் ரூட். இங்கேயும் பார்த்துருந்தோம். இது இந்த மிஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் dr vector நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஆர்க் ஜாயினிங். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. The coefficients c, f, g are functions of parameters u, v. இந்த u, vங்கிறதுக்கு அது ஒரு ஃபங்க்ஷன்ஸு. அது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சரி, ஆன் ஏ பெராமெட்ரிக் கர்வ், பெராமெட்ரிக் கர்வ்ஸ்னாவே வந்து பெராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கிற கர்வ்ஸ் தான் வந்து பெராமெட்ரிக் கர்வ்ஸ். அதில் u, vங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த விங்கிற ஃபங்க்ஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா dv ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்போ அந்த மெட்ரிக் ரெடியூசஸ் டு ds ஸ்கொயர் ஈக்குவல் டு e இன்ட்டு டி ஸ்கொயர் ஆகிடும். அப்போ இந்த மெட்ரிக் இருக்குது இல்லையா, இதான் வந்து மெட்ரிக்கு. இதில் வந்து dv வந்து 0 ஆயிடுச்சுன்னா இது 0 ஆயிடும். இப்போ ds ஸ்கொயர் வந்து e இன்ட்டு டி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதே மாதிரி அந்த பெராமெட்ரிக் கர்வில் u வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா du வந்து 0 ஆகிடும். அப்போ ds ஸ்கொயர் வந்து g இன்ட்டு dv ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டினியூவாக டாபிக்ஸ் பார்க்கலாம்.